வெல்கம் பேக் டு மை சேனல். நான் கூட அந்த கமெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே விஜய் தேவகொண்டான்னு நினச்சேன். இது வந்து போடுற முட்டிலே நம்ம ஒரு ஃபேக்ட்ரியே நடத்திடலாம். ஒரு முக்கியமான பெட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டு அந்த காட்டுறாருங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். பேக் டு மை சேனலில் வெல்கம் டு மை சேனல். ஏன்னா இதுதான் நம்ம சேனலில் போடுற ஃபஸ்ட்டு விலாக் வீடியோ. வீடியோன்றதுனால நீங்கள் எதிர்பார்த்த அளவு விலாக் இல்லைன்னா எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்தடுத்த விலாகெல்லாம் தரமாக எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக அந்த நாட்டு சக்கரையில் நியூட்ரி பிஸ்கெட்டில் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டோம் இல்லையா. ஸோ அந்த கமெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருந்துச்சு, பாசிட்டிவ் கமெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ அதில் ஒருத்தர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார், வீட்டில் ஏதோ பெட்டு வளர்த்திங்கன்னா அதை வீடியோ எடுத்து போடுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நான் கூட அந்த கமெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே விஜய் தேவகொண்டான்னு நினச்சேன். அது ஏன்னா அது பார்த்த உடனே ப்ரொஃபைல் வந்து விஜய் தேவகொண்டா வச்சுருந்ததுனால விஜய் தேவகொண்டா தான் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நான் கூட நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பார்த்தா தான் தெரியுது அது வேறு ஐடின்ட்டு. சரி பரவாயில்ல, நம்ம ஃபாலோவர்ஸ் வேறு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்துட்டு அதுக்கு தான். என் வீட்டில் வந்து இந்த ஃபிஷ்ஷு அப்புறம் பேர்ட்ஸு இதெல்லாம் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வளர்க்குறேன். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து இது ஒரு விலாகாக போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான் காட்ட போகிறேன். ஃபிஷ்ஷில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாலி வச்சுருக்கேன், பிளாக் மாலி தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா காட்டுறேன். இதிலலாம் போட்டு வச்சுருக்கேன் மாலியை. வந்து பிளாக் மாலி நிறைய ஃபாக்ஸ் ஸ்டைல்லாம் போட்டு ஒரே இதிலே போட்டு வச்சுருக்கேன். ஏன் நான் அந்த குண்டாவில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் டைமில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனாலே என்னன்னு தெரில, மாலிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாவ ஆரம்பிச்சிருச்சு. அது ஏன்னே இதெல்லாம் போட்டு பார்க்குறேன், தண்ணிலாம் நல்லா பாருங்கள் ஜில்லுன்னு தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைமில் செத்துருச்சு. நான் டெட்ரா ஃபிஷ் ஆசையாக வளர்த்துட்டு இருந்தேன். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேர் தான் வளர்த்தேன், அதுவும் செத்து போச்சு. ஸோ இப்போதைக்கு மாலி இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கப்பி இருக்குது. கப்பி தான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா வளர்க்குறோம். நிறைய இருந்துச்சு. இதுவும் இந்த வெயில் அதிகமாக இருக்குதா என்னன்னே தெரில, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போகுது. இப்போ பாக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இது இருக்குது. அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒன்று இருக்குது, எங்கள் அடியில் ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கு. ஒரு பேர் மட்டும் இதில் ப்ரீடிங்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒயிட் மாலி இருக்குது. அது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் மாலி. அது மாலிலே என்ன வகைன்னா எனக்கு தெரில. மாலி அதில் ஒயிட் மாலி அது மட்டும்தான் எனக்கு தெரியும். மாலி தான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது பேராகவே இருக்கிறதுனால தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அந்த மாலி. கொஞ்சம் சைஸ்லேயும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு விரல் சைஸுக்கு இருக்கும். கொஞ்சம் பெரிய மாலி தான் இது ரெண்டுமே. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ மாஸ்க்குன்னு ஒரு மீன் வச்சுருக்கேன். அது வந்து என்ன பண்ணணும், அது முட்டை போடுமா குட்டி போடுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கும்போது அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் வாங்கினேன். அதோ காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த மீன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 பேர்ஸ் வச்சுருக்கேன், ஒரு 4 மீன் கிட்டத்தட்ட. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ ஒரு மாதத்துக்கு மேலேயே நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த மீன் நம்பி வாங்கலாம் போல். மெயினே வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் நான் எந்த மீன் எடுத்துகிட்டு வந்தாலும் டக்குன்னு அடுத்தடுத்து செத்து போயிட்டே இருக்கும். இப்போ சாவாத இருக்கிறதுக்கு காரணமே முக்கிய காரணம் ஃபாக்ஸ் ஸ்டைல் தான். அது நீங்கள் போட்டு நிறைய போட்டு வைங்க, கொச்சம் நிறைய எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டு வைங்க. அப்போ தான் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது நம்ம மோட்டரே போடலனாலும் அதுக்கு ஒரு ஆக்சிஜனாக இருக்கும். ஏன்னா நம்ம மோட்ரு போட்டு பழக்கப்படுத்திட்டோன்னா இப்போ கரண்ட் இல்லாத டைம்லாம் அடுத்தடுத்து அதுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் கீழே இருந்து இறந்து போயிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டிங்க அப்படின்னா நிறைய மீன் உங்களால் காப்பாற்ற முடியும். பார்த்திங்கன்னா அந்த கப்பி காட்டுருந்தேன் இல்லையா, ஸோ அது போட்ட குட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இங்கே வெளியே பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஏன் நான் தனியாக போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, அது குட்டி போடும்போது ஒரு 10ல் ஒரு 2 மீன் இல்லைனா ஒரு மீன் தான் கலராக வரும், மிச்சம் எல்லாம் நார்மல் மீனாக தான் வருது. ஸோ அதெல்லாம் நம்ம தனியாக வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். பக்கெட்டில் இருக்கிறனால உங்களுக்கு சரியாக தெரியுமான்னு தெரியல, நிறையா இருக்குது. நிறையா அங்கே இருக்கிற மீன் தான் அது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி போட்டுது.
இல்லை எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாலாம் இருக்காது, அப்படியே நார்மலாக தான் இருக்கும் இந்த மீன். இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஹாப்பியாக ஒரு 500 ரூபாய் ஜிபே பண்ணிவிடுங்க, நான் உங்களுக்கு ஒரு பேர் வந்து டெலிவரி பண்ணிடுறேன். யாரும் ஏதோ பெருசாலாம் எடுத்துக்காதீங்க, திடீர்னு அப்புறம் நானும் ஸ்கேம் பண்ணுறேன்னு சொல்லிட போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் சொன்னேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு போயிடலாம். பேர்ட்ஸு தான் அதுக்கு அடுத்தது நம்மள்ட்ட இருக்கிறது. பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட லவ் பேர்ட்ஸ் இருக்குது. இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வளர்க்குற லவ் பேர்ட்ஸு. மேலே இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலு, கீழே இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபீமேலு. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேராகவே நாங்கள் வச்சுருக்கோம். கீழே வந்தோன்னா இது இருக்குது பார்த்திங்களா, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது முட்டை போட்டு அதில் ஒன்று இப்போ தான் ஒன்று பொழைச்சி அது இப்போ கொஞ்ச நாள் கழித்து இங்கே வெளியே வந்திருக்கு. சட்டிக்குள்ளே இப்போ இன்னொரு முட்டை வச்சுருக்கு, அதுதான் இனிமேல் இது பார்க்கும், அதை பாருங்கள். அப்புறம் நம்ம பார்க்க போகிற பெட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து லவ் பேர்ட்ஸு. இந்த கூண்டில் வச்சுருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு. அப்படி தான் நாங்களும் சொல்லி வாங்கினோம், அப்படி தான் அவங்களும் கொடுத்தாங்க. அதோட உண்மையான பேர் என்னன்னு தெரியல, நான் காட்டுறேன். அதோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ இது பேர் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை பாருங்கள், இது ரெண்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேர் தான். குருவி வந்துட்டு பார்த்திங்கன்னா முட்டை போட வீணாக போகும், முட்டை போட வீணாக போகும். கிட்டத்தட்ட இது வந்து போடுற முட்டையிலே நம்ம ஒரு ஃபேக்ட்ரியே நடத்திடலாம். அந்தளவு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா புடைக்கவே பிடிக்காது, அது இன்னும் பார்த்துக்கவே தெரியல. அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட பெருசாக சொல்லிக்கிற அளவு எதோ பெட்ஸுன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா போகுது பார்த்திங்களா ஒரு நாய். இப்போ இந்த சைடு ஒரு நாய் மேய்ச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தெருவில் இருக்கிற நாயெல்லாம் நம்ம பெட்ஸ் தான், நம்ம தான் அதெல்லாம் பார்த்துக்கணும். வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்ஸுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பெட்டு நான் வந்து சொல்ல மறந்துட்டு காட்டுறாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸே இல்லாமல் நான் வளர்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு பெட்டு வளர்க்குறீங்கன்னா வச்சுக்கோங்க, அது ஏதாவது நீங்கள் ஒரு ஆசைக்கு வளர்ப்பீங்க, ஏன்னா அது விற்று அது மூலிமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வளர்ப்பீங்க. அந்த மாதிரி நிறைய ரீசனுக்கு நீங்கள் வளர்ப்பீங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு சின்னதாக இந்த ஒரு ஸ்னைல் தான், நத்தை தான், அது வந்து ஒரு இதே இல்லாமல் நான் அப்படியே சும்மா அப்படியே வளர்க்குறேன். அது இருக்கட்டும், அது ஒரு இதாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த இதில் ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதான்னு சொல்லிட்டு தெரில, ஏன்னா என் ஃபோன் அந்தளவுலாம் ஒன்றும் கேமரா குவாலிட்டிலாம் இல்லை. ஸோ அப்படியே நார்மலாக தான் தெரியும், அப்படியே அதில் பார்த்துக்குவாங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று இருக்குது, நடுவில் ஒன்று இருக்குது, அந்த சைடு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னெயில் இருக்குது. தான் இருக்கீங்களா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 10-15 இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே தண்ணி மாற்றும் போது ஸ்னெயிலை எடுத்து வச்சு திரும்ப அதிலே போட்டு வச்சுருவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக தண்ணியில் வர ஸ்னெயிலாம் கலராக இருக்காது. ஆனால் இது மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனாக அப்படியே அந்த ஷெல் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பளபளப்பாக சூப்பராக இருக்கும். அதனால் அப்படியே அதுவும் போட்டு நான் அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பெட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் காமிச்சேன். என்கிட்ட இவ்வளோ தானே பெட்ஸ் இருக்குது, உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குன்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு அதோட பேர்லாம் என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுங்க. இதே மாதிரி விளாக் சம்மந்தமாக இந்த மாதிரி போடணும் ப்ரோ அந்த மாதிரிலாம் இருந்தால் சொல்லுங்கள். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யாரும் இல்லை, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் இந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்குலாம் யாரும் வரமாட்டாங்க. அதனால் நான் தனியாக தான் எனக்கு தான் இந்த மாதிரி விளாக்ஸு இந்த வீடியோஸ்லாம் அந்த நீங்கள் பார்ப்பீங்க ரீல்ஸ், அதெல்லாம் இந்த மாதிரி தனியாக நின்று தான் நான் போடுறேன். அதே மாதிரி இதே மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக அப்படியே வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் எதாவது விளாக்ஸ் போடுற மாதிரி அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செய்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறதாலும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா கஷ்டப்பட்டு எடிட்டிங்லாம் பண்ணி போட்டுருப்பேன். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இதே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.